ஹலோ ஹாய், நாம் இன்றைக்கி ரொம்ப ஜூஸியான ப்ரான் பிரியாணி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 வெங்காயம், 3 பழமான தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பட்டை, அன்னாசிப்பூ, அப்புறம் அதுக்கு தேவையான ரைஸ், அப்புறம் 1/2 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய், அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போது அது கூட நம்ம ஆஞ்சு வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பிரியாணி லவர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை வீட்டில் செய்வீங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நான் நார்மலாகவே 3 வெங்காயம் எடுத்தால் 2 பழமான தக்காளி எடுப்பேன். அந்த ரேஷியோவில் தான் எப்பவுமே சேர்த்துப்பேன். பட் பிரியாணிக்கு மட்டும் ஈக்குவலாக எடுத்துக்குவேன். 3 வெங்காயம் 3 தக்காளி, இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை நாங்கள் கீறி போடலை, ஏன்னா சாப்பாட்லேயே நல்லா குழஞ்சி வந்துடும், ரொம்ப காரம் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. இது கூடனா கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் வத்தல் தூள், மஞ்சள் தூள், இந்த 4 பொடியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா குழைய வரணும், கிட்டத்தட்ட கிரேவி பக்குவத்துக்கு வரணும். அப்புறம் தான் இதில் நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா குழஞ்சி வந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட நம்ம எடுத்து வச்ச பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், வத்தல் பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இல்லை எனக்கு பிரியாணி தூள் போட பிடிக்கலைன்னா கரம் மசாலா மட்டுமே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பட் நான் திண்டுக்கல் பிரியாணி மசாலா பொடி வாங்கியிருந்தேன். சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதையும் போட்டு. இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துட்டு இது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்துக்கிடலாம். 1/2 kg ரைஸ்க்கு நான் 1/2 kg பிரியாணி, 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வதக்கி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம இது கூட பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினால கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி மட்டும் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கட்டும். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ நல்லா கிளறிக்கிறங்க. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருந்த ரைஸையும் போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம், எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கும்படியாக. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். 1 கப் ரைஸ் எடுத்தால் 2 கப் ஊற்றணும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ்னால் 2 விசில் தான் விடுவோம். பட் இது நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி மான்கோல்டு பிராண்ட், அந்த ரைஸ் தான் நாங்கள் சமைப்போம். ஸோ அதையே நான் போட்டு யூஸ் பண்ணுறனால நான் 4 விசில் விடுவேன். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நீங்கள் நிறையா பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ